இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நாம் குழந்தைகளா தேறினவர்களா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 14 வசனம் 20. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். Brethren, be not children in understanding, howbeit in malice be ye children, but in understanding be men. 1 Corinthians chapter 14 verse 20. என கண்மானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சகோதரர்களே, நீங்க புத்தியில தேறினவர்களாயும் துர்குணத்திலே, அதாவது தீய குணங்களிலே குழந்தைகளை போலும் இருங்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுகிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் குழந்தைகளை போல இருக்கிறோமா அல்லது தேறினவர்களை போல செயல்படுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்களே எடுத்துப்போம். நம்ம பிள்ளைங்க வெளியில போய் பக்கத்து வீட்டு பிள்ளைங்களோட விளையாடுது. அதாவது விளையாடுறவங்க அவங்க மனசுல எதுவுமே இருக்காது. ஆனா நம்ம அதை குறித்து நிறைய காரியம் கண்ணிங்கா யோசிச்சுட்டு இருப்போம். உதாரணத்துக்கு, நம்ம வீட்டு பிள்ளைக்கும் பக்கத்து வீட்டு பிள்ளைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, கீழே சண்டை வந்துருச்சு. அது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட சண்டை பெரியவங்க சண்டையா மாறும். பெரியவங்க சண்டை ஆகி பேச்சு வழக்கம் இல்லாம போயிடும். ஆனா 2 நாள் கழிச்சு பார்த்தா நம்ம பிள்ளையும் அந்த பிள்ளையும் கீழே அதே இடத்துல ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும். ஆனா நாம என்ன பண்ணுவோம்? அந்த பழைய பகைய மனசுல வச்சு, அந்த சண்டைய, எதனால சண்டை, நீ பிரச்சனை நான் பிரச்சனைன்றத மனசுல வச்சு ஒருத்தர் பேசாம முறைச்சிட்டு திரும்பி போயிடுவோம். எனக்கு அன்பானவர்களை, இதை குறிச்சுதான் இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். துர்க்குணத்துல, அந்த வைராக்கியம் என்கிற தீய குணத்துல நீங்க யாரை போல இருக்கணும்? குழந்தைகளை போல இருக்கணும். ஆனால் நல்ல ஒழுக்கத்திலையும் புத்திகளையும் நம்ம எப்படி இருக்கணுமா? தேறினவர்களாய் ஒரு பெரிய மனிதனை போல நடந்து கொள்ளணும் அப்படின்னு இந்த இடத்துல எழுதுகிறார். நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், எப்பா, எத்தனை நாளைக்கு ஒரு குழந்தையை போல பாலை குடித்து கொண்டிருப்பீர்கள்? நீங்க திட உணவை எப்ப சாப்பிடுவீங்க அப்படின்னு ஜனங்களை பார்த்து கேட்பாரு. அது எதை குறித்து கேட்கிறார் அப்படின்னா, தேவனுக்குரிய காரியங்களில் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அவர் பேசுவாரு. நம்ம எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, துர்க்குணத்துல பெரியவங்கள மாதிரியும் மற்ற காரியங்களில் புத்தியாய் நடக்க வேண்டிய காரியத்துல குழந்தைகளை போலும் தான் இன்னைக்கு அநேகர் நடக்கிறோம். என கண்மானவர்களே, தெளிந்த புத்தியோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளை போல நம்ம எதுக்காக மாறணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், சிறு பிள்ளைகளை போல நீங்கள் மாறாவிடில் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, சின்ன குழந்தைங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள வைராக்கியம் கிடையாது, யாரை குறிச்சும் பகை கிடையாது. ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சரி, அதை அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு மறந்து போயிருவாங்க. மாறாக எந்த விதமான மனசுல வெறுப்போ வேற மாதிரியான எண்ணங்களோ எந்த குரோதமோ எதுவுமே கிடையாது. ஒரு மாய்மாலமற்ற அன்பு அவங்க கிட்ட இருக்கும். எதையும் எதிர்பார்க்காம ஒருத்தர் அவங்க அன்பு செய்வாங்க. இன்னும் அநேக காரியங்களில் சிறு பிள்ளைகள் நமக்கு முன்மாதிரியா இருப்பாங்க. இதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சிறுவர்களை போல, சிறு பிள்ளைகளை போல நீங்க மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்போதும் என்ன செய்யணும் அப்படின்னா, குழந்தைகளை போல எல்லாவற்றிலும், அதாவது அவங்களை போல எந்த விதமான கபடும் இல்லாமல் மற்றவர்களை நேசிக்கிறதா இருக்கட்டும், சில காரியங்களை மறக்கிறதா இருக்கட்டும், பிரச்சனைகளை அந்த இடத்துல விட்டுட்டு வர்றதா இருக்கட்டும், இதெல்லாவற்றிலும் குழந்தைகளை போல் இருக்க வேண்டும். மாறாக தேவனுக்குரிய காரியங்களிலும் சரி, ஒழுக்கத்திலும் சரி, நாம் தேறினவர்களா இருக்க வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமது பிள்ளைகளாய் எங்களை நீர் வைத்திருக்கிறீர் தகப்பனே. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் உமக்குரிய காரியத்தில், ஆவிக்குரிய காரியத்துல நாங்கள் தேறினவர்களாய் நடந்து கொள்ள ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆனாலும் எங்களுடைய இருதயத்திலேயோ, பிறரை அன்பு செய்கிறதுலையோ, பிறரை மன்னிக்கிறதுலையோ
எந்தவித வைராக்கியமும் பாராட்டாமல் நாங்க வாழ்றதுலயும் ஒரு குழந்தையை போல நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.